தீய கட்சி, அது என்னது தீய சக்தி, சக்தி தூய சக்தி. தூய சக்தி அது தீய சக்தியோ இல்லையோ, இது மாய சக்தி. அவங்க ஏன் தீய சக்தின்னு உங்களை விமர்சிச்சாங்கிறது இப்பதான் எனக்கு புரியுது. அப்ப இன்னொன்னு சொல்லிக்கணும், இப்பதான் எனக்கு தெரியுது தலைவா படத்தை ஏன் தடுத்து நிப்பாட்டுறதுக்கு முயற்சி பண்ணாங்கன்னு. இப்பதான் எனக்கு தெரியுது. அதெல்லாம் கரெக்டு தான். சொல்லட்டும், என்னுடைய சம்பளம் 7 கோடியிலிருந்து 300 கோடியிலிருந்து 7 கோடி ரூபா கொடுத்தேன்னு சொல்லட்டும். அப்படி சொன்னாருன்னா பார்த்து எம்ஜிஆர் மாதிரி இவரும் தன் கையில இருந்து காசு போட்டு செலவழிக்கிறாரு அப்படி சொல்லி நாங்க நினைச்சிட்டு போறோம். முதல்ல நான் 300 கோடி சம்பளம் வாங்குறேன்னு அவர் சொல்லுவாரா? எண்ணெய் ஊற்றக்கூடாது, மத அரசியல் நம்ம பண்ண மாட்டோம், அது தேவையில்லைன்னா பேசுறாரு. அப்போ ஒரு இடத்துல எரிஞ்சுக்கிட்டு இருந்தா நீங்க எண்ணெய் ஊற்ற வேண்டாம், தண்ணி ஊற்ற வேண்டாமா? ஒண்ணுமே சொல்லாம சும்மா உட்காந்துருந்தா என்ன அர்த்தம்? கொள்கை அடிப்படையில திமுகவோட ஏடிஎம்கே ஒன்றும் சொல்ல மாட்டேங்க. அரசியல் எதிரி தான். இல்ல அரசியல் ஏடிஎம்கே எதிரி பாஜக தான். பாருங்க, ஏடிஎம்கே ரீப்ளேஸ் பண்ணணும். டிஎம்கே மட்டும் திட்டிக்கிட்டே இருந்தா சரி, ஏடிஎம்கே ரீப்ளேஸ் பண்ணி 2வது பெரிய கட்சியா வந்துடலாம். இதைத்தான் பிஜேபி விரும்புது. பிஎஸ் வீரப்பா அந்த காலத்துல பஞ்சிக்கோட்டை வாலிபன்ல சொன்ன மாதிரி சபாஷ். சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்பவொளி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு பாலச்சந்திரன் அவர்கள். வணக்கம். வணக்கம் ஃபெலிக்ஸ். வணக்கம். ஈரோட்டில் மக்கள் சந்திப்பை நடத்தினார் தாவேகா தலைவர் விஜய். அவர் என்னென்னலாம் வார்த்தைகளை மிஸ் பண்ணியிருக்காருன்னு ஒரு லிஸ்ட்டு கூட சோஷியல் மீடியாவில் இப்போ போடுறாங்க. கரூர், திருப்பரங்குன்றம், பிரதமர் மோடி, ஒன்றிய அரசு, மகாத்மா காந்தி அவர் பெயரில் இருக்கிற 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம், இதெல்லாம் அவர் பேசாமல் விட்டுட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நேற்று கூட நீங்கள் ஒரு விவாதத்தில் கேட்ட ஒரு முக்கியமான கேள்வி, திருப்பரங்குன்றம் விஷயத்தை பற்றி ஏன் விஜய் வாய் திறக்கலை அப்படின்னு. விஜயோட அந்த மீட்டிங் எப்படி பார்க்குறீங்க? செங்கோட்டையன் போய் சேர்ந்த பிறகு செங்கோட்டையன் அரேஞ்ச் பண்ணி ஒரு மீட்டிங் நடத்தியிருக்காரு, அது வெற்றிகரமாக முடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க கட்சியில். எப்படி பார்க்குறீங்க? கூட்டம்ங்கிற அளவுலையும் அந்த கூட்டத்தில் இருந்த போதுமான அளவு, நாட் அப்சல்யூட், ஆனால் போதுமான அளவு டிசிப்ளின் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த கூட்டம் வெற்றிகரமான கூட்டம்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இதுக்கான கிரெடிட் செங்கோட்டையனுக்கு. இவருடைய விஜயருடைய ரசிகர்கள் வந்தாங்க, ஆதரவாளர்கள் வந்தாங்க, அதனால் இவ்வளோ பெரிய கூட்டம் கூடிச்சிடல. கூட்டத்தை கூட்டி வைக்கிறதுல செங்கோட்டையன் பெரும்பங்கு வைத்தார்னு என்னால் உணர முடியுது. ஏன்னா செங்கோட்டையனுக்கு இது அந்த கட்சியில் வாழ்வாதார பிரச்சனை. அவர் முதல்ல ஒரு கட்சியில் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஒரு கூட்டத்தை வெற்றிகரமாக நடத்தினா அவருடைய கிரெடிபிலிட்டி ஜாஸ்தியாகும். அவர் ரொம்ப அனுபவம் உள்ளவர், கூட்டத்தை நடத்துறதுல அனுபவம் உள்ளவர், அதனால திறமையை அதை நடத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். கூட்டம் கூடுறது மட்டும்தான் ஒரு கூட்டத்துடைய வெற்றிக்கு அடையாளம் அப்படின்னு நினைச்சா இதை வெற்றின்னு சொல்லலாம். ஆனால் கூட்டம் கூடுவது மட்டும் வெற்றிக்கான அடையாளம் இல்லை. கூட்டத்தில் என்ன பேசப்பட்டது, கூட்டத்தில் உள்ளவர்கள் என்ன உணர்ந்து கொண்டார்கள், எந்த அடிப்படையில் விஜயை ஆதரவு கொடுப்போம் என்று உணர்கிறார்கள், பேசுகிறார்கள், இது எல்லாத்தையுமே நம்ம கவனிக்கணும். இல்லை, ஒரு கரூர் சம்பவத்தில் கவனத்தை ஈர்ப்பதற்காக செருப்பு வீசப்பட்டது, பாட்டில் தூக்கி அடித்தாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம அந்த சம்பவங்கள்லாம் பார்த்தோம். இப்போ இன்னைக்கு ஒருத்தர் கம்பத்தில் ஏறி நிற்கிறாரு, துண்டை சுற்றுறாரு. அப்போ விஜயே நீ கீழே இறங்குப்பா, அப்போ தான் நான் பேசுவேன், அப்போ தான் நான் உனக்கு முத்தம் கொடுப்பேன்லாம் சொல்கிறாரு. அப்போ விஜய் கிட்ட ஒரு மாற்றம் வந்திருக்கா? ஆமாம், மாற்றம் வந்திருக்கேன்னு இன்னும் அதே மாதிரி பேசாமல் இருந்தாருன்னா அவர் மேலே நேரடியாக கேஸ் பாயும்ல. அதனால் நிச்சயமாக அதனால் மாற்றம் வந்திருக்கு, அதில் சந்தேகம் இல்லை. அடுத்து அதான் சொன்னேன், முற்ற முழுக்க இல்லைனாலும் பெருமளவு கூட்டம் கண்ட்ரோலில் இருந்தது. ஏன்னா முற்ற முழுக்க இருந்தால் அவர் எதுக்கு மேலே ஏற போகிறார்? இன்னும் அப்படிப்பட்ட கூட்டம் இருக்க தான் செய்யுது. ஆனால் அதை ஃபேமாக தடுத்து நிப்பாட்டுறதுக்கு இவங்க ரெடியாக இருக்காங்க. இல்லைன்னா இவங்க எல்லார் மேலேயும், ஏன்னா இந்த தரம் போன தரம் புஷி ஆனந்த் கோர்ட்டில் சொன்னார், இதுக்கு எனக்கும் சம்மந்தமே இல்லைங்க, மாவட்ட செயலாளர் இருந்தால் இதுக்கு பொறுப்புன்னு சொல்லி சொன்னார். அதனால் இந்த தரம் போலீஸ் என்ன பண்ணாங்க, இந்த கூட்டத்தை ஏற்படுத்துவதற்கான பொறுப்பாளர்கள் யார் யார் லிஸ்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அந்த அளவுக்கு விவரமாக இருந்தாங்க. அதனால் யாரும் தப்பிக்க முடியாது அப்படின்னா, ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் அசம்பாவிதத்துக்கு காரணமான யாருமே தப்பிக்க முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையை காவல்துறை உருவாக்கிடுச்சு. அதனால் அசம்பாவிதம் இல்லை. கூட்டம் அப்ரிஷியபிள் க்ரௌட்னு சொல்லுவேன் நான். அது காரணம் நான் ஏற்கனவே சொன்ன செங்கோட்டையன் தொடர்ந்து இது நீடிக்கணும். ஏன்னா விஜய்க்கு ஒரு கூட்டத்தோடு முடிய போகிறதில்ல. அவர் காஞ்சிபுரத்தில் பேசுகிறாரு, இன்னும் நிறைய இடத்துல பேசணும். லோக்கல் இஷ்யூஸை பெரும்பாலும் சரியானபடி, என்னுடைய அபிப்பிராயப்படி லோக்கலில் இந்த மஞ்சள் விஷயம், அதனுடைய ட்ரேடிங் ப்ரைஸ், இந்த மாதிரி சில இஷ்யூஸ் லோக்கலாக இருக்கிற விஷயத்தை தொட்டுட்டு போகிறாரு. இது ஜெயலலிதா ஸ்டைல். அப்போது செங்கோட்டையனுடைய பங்கு இருக்குன்னு சொல்லி நம்ம உணரலாம். இதெல்லாம் பத்துமானா பத்தாது. ஏன்னா அடிப்படையாக இவர் ஒரு அரசியல் தலைவராக இவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்களுடைய அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பிஜேபின்னு சொல்லி சொல்கிறாரு.
அதுக்கப்புறம் நேற்று நடந்த விவாதத்தில் கூட நான் வந்து கேட்டேன், திருப்பரங்குன்றத்தை பத்தி கேட்டது தவிர, இந்த மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் இருக்கே, அத வந்து இவங்க பேர் மாத்துனது மட்டும் இல்ல, அதில வந்து நெறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதனால வந்து தமிழ்நாடு, கேரளாலாம் ரொம்ப பாதிக்கப்படும். எல்லா மாநிலங்கள் மட்டும் இல்ல. முக்கியமா தமிழ்நாடு, கேரளா பாதிக்கப்படும். ஏன்னா, இப்ப என்ன சொல்றாங்க, தமிழ்நாட்டில 1% பீப்பிள் தான் பிலோ பாவர்ட்டி லைன். ஆனா, இதில பீகார்ல வந்து 12% 13% இது மாரிலாம் இருக்கு. அதனால அதுக்கு தகுந்தபடியா அலோகேஷன் குடுப்போம் அப்டிங்கிறாங்க. இப்போ 1%னா 8,00,00,000ல வந்து 8,00,000 பேர் பிலோ பாவர்ட்டி லைன்னா, அந்த 8,00,000 பேருக்கு குடுக்குறதுக்கு இவங்களுக்கு வந்து கெப்பாசிட்டி இருக்கு, வாங்குறதுக்கு. அத விட்டுட்டு உனக்கு 1% தான் குடுப்பேன், இன்னொருத்தனுக்கு 13% குடுப்பேன் அப்டின்னா, இவங்களுக்கு 8,00,000 பேருக்கு பதிலா 8,000 பேருக்கு குடுக்கலாம். அந்த நிலைமை வரலாம். இப்ப அப்ப குடுக்குற பணத்திலேயே மாநில அரசு நீங்க கொஞ்சம் ஆமா. போடணும் அப்படின்னு. அதுவும் அது இன்னொன்னு. ம். 60% நாங்க குடுப்போம். 40% மாநிலம் குடுக்கணும். அதாவது இதுல சென்ட்ரல் ஸ்கீம் 2 விதமான சென்ட்ரல் ஸ்கீம் உண்டு. ஒண்ணு வந்து சென்ட்ரல் ஸ்கீம். இன்னொன்னு சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம். இந்த சென்ட்ரல் ஸ்கீம்ங்கிறது 100% வந்து சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் வந்து குடுப்பாங்க. சென்ட்ரலி ஸ்பான்சர்ட்ங்கிறதுல சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் கொஞ்சம் குடுப்பாங்க. ஸ்டேட் கவர்ன்மெண்ட் கொஞ்சம் அது 50-50 இருக்கலாம். 60-40 இருக்கலாம். இதுல 60-40ன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு என்ன தெரியணும்னா, இந்த மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில அதனுடைய பேர் என்னன்னா, மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மென்ட் கேரண்டி ஸ்கீம். இது ரொம்ப முக்கியமான வார்த்தை அந்த கேரண்டிங்கிறது. ஏன்னா, அ தியரட்டிக்கலி நான் ஒரு ஏழையா இருக்கேன். எனக்கு 100 நாள் வேலைவாய்ப்பு குடுக்கலன்னா, நான் வந்து நீதிமன்றத்த அணுக முடியும். இந்த மாரி கேரண்டி குடுத்தாங்களே, ஏன் எனக்கு குடுக்கலன்னு கேட்க முடியும். அப்போ ஒரு லெஃப்டிஸ்ட் ஆர்கனைசேஷன்லாம் சேர்ந்து இப்ப நான் தனிப்பட்ட முறையில வழக்கு போட முடியல. லெஃப்டிஸ்ட் ஆர்கனைசேஷன் அது இருக்காங்க. நெறைய வழக்கு அது மாரி போட்டிருக்காங்க. அது மாரி போட முடியும். தே கேன் டேக் கவர்ன்மென்ட் டூ டாஸ்க். கவர்ன்மென்ட்ட இழுக்க முடியும். சொன்ன உறுதிய ஏன் நீங்க காப்பாத்தலன்னு. இன்னைக்கு 100 நாளுக்கு பதிலா 125 நாள் குடுத்துருவோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா, அந்த கேரண்டிங்கிற வார்த்தை போயிருச்சு. அப்போ 125 நாள் குடுக்கணும்னு நெனைச்சோம். 40 நாள் தான் குடுக்க முடிஞ்சது. அப்படின்னு சொன்னா யாரும் என்னன்னு சொல்ல முடியாது. எந்த கோர்ட்டுக்கும் போ முடியாது. 1. இன்னொன்னு, அ இதில விதைக்கிற நேரத்திலயும், அறுவடை காலத்திலயும் வந்து, நாங்க வந்து இந்த வேலைவாய்ப்ப இது பயன்படுத்த மாட்டோம். ஏன்னா, அந்நியார் வந்து அங்கேயே வந்து சரியா போயிருது. அங்கேயே டிமாண்ட் இருக்கு. இது என்னன்னா, இதில என்ன ஆபத்து இருக்குன்னா, இன்னைக்கு இதில வந்து 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில வந்து மினிமம் வேஜஸ் குடுக்குறாங்க கவர்ன்மெண்ட் வந்து. பல மாநிலங்கள்ல இந்த மாரி நிலமில்லாத ஏழை விவசாய தொழிலாளிகள் சுரண்டப்படுகிறார்கள். அதாவது ஒரு ரூ. 60 கிடைச்சா கூட பரவால்ல, வேலை கிடைக்கலன்னு சொல்லிட்டு போகணும். அப்படிங்கிற நிலைமை இருக்கு. இருந்தது. ஆனா இந்த ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் வந்ததுனால அவங்க என்ன சொன்னாங்க, "நீங்க குடுக்கறதுன்னா வர்றேன், வேலைக்கு வர்றேன். அவங்க குடுக்குற அதே ரூ. 100 குடுத்தா வர்றேன். இல்லன்னா அவங்க குடுக்குறாங்க, நான் அங்க போறேன்." அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நெகோஷியேட்டிங் ஸ்ட்ரென்த் இருந்தது. இன்னைக்கு அந்த நெகோஷியேட்டிங் ஸ்ட்ரென்த் வந்து காலியாகுது. இப்ப இந்த ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில வந்து குறையே இல்லையா? குறையில்லாத ஸ்கீம்னு எந்த நாட்டிலயும், எந்த மாநிலத்திலயும் குறையில்லாத ஸ்கீம் ஒண்ணுமே கிடையாது. அத இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நெறைய குறைகள் இருக்கும். அந்த குறைகள திருத்தணும். இப்ப இதிலேயே வந்து வேலைவாய்ப்பு திட்டத்திலேயே நாங்க வந்து இருந்தபோது ஒரு குற்றச்சாட்டு எங்களுக்கு வந்துச்சு. ஒரு மாநிலத்த பத்தி சொன்னாங்க. ஒரு மாநிலத்தில ஒரு குறிப்பிட்ட பகுதியில அந்த பஞ்சாயத்து யூனியன் பிரசிடென்ட் வந்து "எல்லாம் வாங்கப்பா, இந்த ரூ. 100 அந்நியாரம் இருந்துச்சுன்னா, ரூ. 60 எடுத்துட்டு போ, ரூ. 40 எனக்கு வேலையெல்லாம் ஒண்ணும் பார்க்க வேண்டியதில்ல. சும்மாவே நீ ரூ. 60 எடுத்துட்டு போ" அப்படின்னு சொன்னதாக, அவங்க அது மாரி எடுத்துட்டு போனதாக, இப்படிலாம் கம்ப்ளைண்ட் வந்தது. இதெல்லாம் நிச்சயமா தவறு. டியூரபிள் அசெட்ஸ் கிரியேட் பண்றாங்களா? சும்மா வேலைவாய்ப்பு திட்டம் எதுக்கு குடுக்குறாங்க? ஒரு இது கிணற வந்து ஆழப்படுத்துறாங்களா? அல்லது ஒரு குளம் வந்து ஒரு இதா இருக்கு, டெர்லிக்ட்டா இருக்கு. அத சரி பண்றாங்களா? அப்ப அதுக்கான ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்கணும். இதையெல்லாம் இவங்க செய்ய சொன்னாங்கன்னா, அது வரவேற்க தகுந்தது. ஒரு ஸ்கீம பார்த்தோம். இப்ப நீட் வந்து முதல்ல வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க? நீட்ல என்ன தப்பு இருக்கு? ஆல் இண்டியா லெவல்ல மெரிட் பேஸ்ல எடுக்கல என்ன தப்பு இருக்குன்னு கேட்டாங்க. இன்னைக்கு அதே நீட்ட பத்தி நம்ம கேஸ் போனோம்னா, ராஜன் கமிட்டி, ஜஸ்டிஸ் ராஜன் கமிட்டி ரிப்போர்ட் வந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. ராஜஸ்தான்ல வந்து ஒரு பெரிய ட்ரெய்னிங் சென்டர் ஆரம்பிச்சு, அங்க வந்து பல 1000 கோடி ரூபாய்கள் அவங்க வசூலிக்கிறாங்க. அங்கிருந்து வர்றவங்க தான் பெரும்பாலும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ராஜஸ்தான் ட்ரெய்னிங் சென்டரும் தப்பு, நாமக்கல் ட்ரெய்னிங் சென்டரும் தப்பு. 2மே தப்பு தான். மெரிட் படி எடுக்கணும் அப்டின்னா, இந்த மாரி ட்ரெய்னிங்ஸ் ரூ. 30,00,000 ரூ. 40,00,000 ஒரு ட்ரெய்னிங் செலவழிச்சான்னா, அவன் எம்பிபிஎஸ் சேர்ந்த உடனே உடனடியா என்ன பண்ணுவான்? அந்த 30, 40,00,000 எப்படி ஏர்ன் பண்றதுன்னு தான் பார்ப்பான். கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போவான். ஜனங்களுக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் கூடும். இந்த மாரி பல பிரச்சனைகள் இருக்கு. இன்னைக்கு 10 வருஷம் கழிச்சு அது தெரியுது. அதே மாரி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் முதல்ல கொண்டு வந்தபோது எவ்வளோ நல்ல இன்டென்ஷனோட கொண்டு வந்திருந்தாலும், அதில குறைகள் இருந்ததுன்னா, அந்த குறைகள நீக்கணும். தட் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அத நீக்க முடியும் ஒன்றிய அரசால. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போட முடியும். அதெல்லாம் விட்டுட்டு மூட்டை பூச்சிக்கு பயந்து வீட்ட கொளுத்துன மாரி அந்த திட்டத்தையே காலி பண்றது வந்து எந்த விதத்தில சரிப்படும்? ஊரக வேலைவாய்ப்பு திட்டம்ன்றதுல வந்து கம்யூனிஸ்டுகளோட கடுமையான போராட்டம் இருக்கு. யுபிஏ கவர்ன்மெண்ட் அவங்க காங்கிரஸ் ஆமா, இவங்கள கவர்ன்மெண்ட்ல. டிபெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆமா, ஆமா. ஆமா. அவங்க கூட்டணியில் இருந்தபோது அத நிர்பந்தப்படுத்தி அத காங்கிரஸ் கட்சிய செய்ய வச்சாங்கன்னே சொல்லலாம். அ மன்மோகன் சிங் தலைமையிலான அரசு அதை கொண்டு வந்தது. அது மிகப்பெரிய ஒரு போராட்டத்திற்கு பிறகு கிடைத்த ஆமா. ஒரு விஷயம் அது. இப்ப மக்கள் கையில பணம் போய் சேரணும். நீங்க
முதலாளிகளா பார்த்து காசு கொடுக்குறது இல்லாம அரசே அவங்களுக்கு கொடுக்கும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சினே சொல்லலாம். ஆனா அந்த விஷயத்த அட்ரஸ் பண்ணாம தான் விஜய் பேசுறாரு. ஆனா நான் என்ன பேசுவேன்றது நீங்க ஏன் முடிவு பண்றீங்கன்னு கேட்கிறாரு. இல்ல அது எந்த விதத்துல சரிங்க. அதாவது அவருடைய கட்சியை சேர்ந்தவங்க நேத்து கேட்டாங்க. நடக்க போறது அசெம்பிளி எலக்ஷன். அப்ப இந்த இது மாநில அரசியல பத்தி தானே பேசணும்னாங்க. நான் கேட்டேன், இந்த மாநில அரசியல இம்பாக்ட் பண்ணது என்னன்னு சொல்லி பார்க்க வேண்டாமா? நோய் நாடி, நோய் முதல் நாடின்னு பார்க்க வேண்டாமா? இப்ப இந்த இதுல வந்து இல்ல அது அப்படியே சார் அப்படி பேசுறவங்களே புதுச்சேரி அரசு அவர் பேசவே இல்லையே ஆமா, புதுச்சேரியில. ஆமா. அதனால விஜய்ட்ட வந்து கன்சிஸ்டன்சி இல்லை. சும்மா டிஎம்கே வந்து எதிர்த்து பேசி அப்ப நான் வந்து இன்னொன்னு கேட்டேன். முக்கியமான கேள்வி. நீங்க வந்து தூய ஆட்சின்னு சொல்லி தூய கட்சின்னு சொல்லி சொல்றீங்க. என்னுடைய கேள்வி எல்லாம் தூய என்னன்னா சக்தி. ஆமா தூய இது தீய சக்தி. சக்தி ஆமா. அது அது தீய சக்தி, இது தூய சக்தின்னு சொல்றீங்க. என்னுடைய கேள்வி என்னன்னா, முதல்ல வந்து நீங்க மீட்டிங் போட்டபோது, ஒரு நீங்க குடுத்த கணக்குப்படி, இத்தன இத்தன லட்சம் பேர் வந்தாங்கன்னு சொல்லி குடுத்த கணக்குப்படி, எல்லா செலவும் அவங்களுக்கு ஒரு ரூ. 100 சாப்பாட்டுக்கு குடுத்திருந்தா கூட ஏன்னா அன்னைக்கு சாப்பாட்டுக்கும் குடுத்தாங்க, முதல்ல நடந்தபோது. அடுத்து வந்து மைக் செட்டு, பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம், அந்த நிலத்த வந்து வாடகைக்கு வாங்குனதுக்கு பணம், நிலத்த கிளீன் பண்றது, இது எல்லாத்துக்கும் பணம் செலவழியுது. ஒரு ரூ. 7,00,00,000 செலவழிஞ்சிருக்கும் மினிமம். நான் இன்னைக்கு எனக்கு எல்லா டீட்டெயில்ஸ் இல்ல. அன்னைக்கு டீட்டெயில்ஸ் இருந்தது. எல்லாத்தையும் சொன்னேன் நான். திருச்சியில வந்து மாலை முரசு ஒரு மீட்டிங் நடத்தினபோது. நான் சொன்னேன், "நீங்க வந்து இந்த லஞ்ச ஊழல ஒழிக்கிறதுக்கு வந்திருக்கோம்னு சொல்றீங்களே, இந்த ரூ. 7,00,00,000 உங்களுக்கு எங்கேருந்து வந்துச்சு? அது நீங்க சொல்லணும். சொன்னா தான் எங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை பிறக்கும்." அது நேத்து இந்த கேள்வி கேட்டதுக்கு, அது அவர் சம்பளம் வந்து ரூ. 300,00,00,000 வாங்குனாரு. சொல்லட்டும். என்னுடைய சம்பளம் 7,00,00,000லிருந்து 300,00,000லிருந்து ரூ. 7,00,00,000 குடுத்தேன்னு சொல்லட்டும். சொன்னா நாங்க ஏத்துக்கிறோம். வி வில் பி அவர்தான் ஹேப்பி. உச்சத்தை விட்டு வந்துட்டேன்னு சொல்றாரு. அப்படின்னு சொல்றாரு. ஆனா கையில காசு இருக்குல்ல. அப்ப கையில காசு வந்து அவர் கையில காசு இருக்குன்னு இவரு சொல்றாரு. ஏங்க அவர் கையில இருந்து காச புடிச்சு செலவழிச்சாருன்னு. அப்படி இருந்தா சொல்லட்டும். வில் பி ஹேப்பி. அப்படி சொன்னாருன்னா பார்த்து எம்ஜிஆர் மாரி இவரும் தன் கையில இருந்து காசு போட்டு செலவழிக்கிறாரு. அப்படி சொல்லி நாங்க நெனச்சுட்டு போறோம். முதல்ல நான் 300 கோடி சம்பளம் வாங்குறேன்னு அவரு சொல்லுவாரா? 500 கோடி விட்டு வந்தேன்னு சொன்னாராம் நேத்து மீட்டிங்ல. அப்ப இத கேட்டதுக்கு வந்து அவங்கட்ட பதில் இல்ல. இது வந்து உண்மை என்னன்னா, தீய கட்சி அது என்னது தீய தீய சக்தி, சக்தி, அ தூய தூய சக்தின்னாரு. சக்தி. அது தீய சக்தியோ இல்லையோ, இது மாய சக்தி. இப்ப அதுதான் உண்மை. கொள்கை தலைவர்கள் அப்படின்னு ஒரு 5 தலைவர்கள முன் வச்சாரு. அப்புறம் அதுல பேரறிஞர் அண்ணாவ சேர்த்துக்கிட்டாரு. அப்புறம் எம்ஜிஆர் சேர்த்துக்கிட்டாரு. இப்ப நேத்து மேடம் ஜெயலலிதா வந்து ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சரியா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. அவங்க ஏன் தீய சக்தின்னு உங்கள விமர்சிச்சாங்கன்றது இப்பதான் எனக்கு புரியுது ம். அப்படின்லாம் பேசுறாரு. இப்ப செங்கோட்டையன் போனதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர திருப்திப்படுத்தணும், இல்ல அதிமுக தொண்டர்கள திருப்திப்படுத்தணுன்ற பேச்சா? இல்ல வந்து ஒட்டுமொத்தமா திமுகவுக்கு ஆல்டர்னேட்டா நாங்க தான் அதிமுக களத்துல இல்லன்னு சொல்ல வர்றாரா? ஆமா. அதான் சொல்ல வர்றாரு. அதனால அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஜெயலலிதா வந்து இப்ப தான் எனக்கு தெரியுது ஜெயலலிதா எடுத்த ஸ்டெப் எல்லாம் சரியான ஸ்டெப்பு. அப்ப இன்னொன்னு சொல்லியிருக்கணும். இப்ப தான் எனக்கு தெரியுது தலைவா படத்த ஏன் தடுத்து நிப்பாட்டுறதுக்கு முயற்சி பண்ணாங்கன்னு. இப்ப தான் எனக்கு தெரியுது. அதெல்லாம் கரெக்ட்டு தான் அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே. இந்த கேள்வி எழுப்பணும். எழுப்புனதுக்கு ஒருத்தர் சொன்னாரு, "இல்ல அந்நேரம் அவர் அரசியலுக்கு வரல" அப்படின்னாரு. நான் சொன்னேன், "அதத்தான் சொல்ல வர்றேன். அவர் அரசியலுக்கு புதுசு. அவருக்கு அரசியல் புரியல. அரசியல் தெரியல. யார் யாரை எந்தெந்த இடத்துல சேர்த்து வச்சிருக்கோம், அதனுடைய இம்பாக்ட் என்னங்கிறது தெரியல. பகவத்கீதையும், திருக்குறளையும் ஒண்ணா சேர்த்து வச்சு ஒருத்தருக்கு பகவத்கீதை குடுக்குறாரு, இன்னொருத்தருக்கு திருக்குறள் குடுக்குறாரு. பகவத்கீதையில பகவான் கிருஷ்ணன் சொன்னதா சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா, யார் யார் எந்த தொழிலில் வல்லமை பெற்றவர்களாக வருவார்கள் என்று அவர்கள் பிறப்பதற்கு முன்பே கண்டறிந்து, அந்தந்த தொழில் புரிபவர்களாக அவர்களை படைத்தேன். இது பகவான் கிருஷ்ணன் சொன்னதா சொல்லியிருக்கு. ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு. நானே அப்போ நினைத்தாலும் மாற்ற முடியாது. ஆமா. ம். ஆனா, திருக்குறள் வந்து பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த 2ம் டயமெட்ரிக்கலி ஆப்போசிட். நீங்க எப்படி இந்த 2யும் வந்து உங்களுடைய கொள்கையா சொல்றீங்க? ஒரு தடவ வந்து இவரு எம்ஜிஆர் வந்து சொன்னாரு. அவங்கட்ட கேட்டாங்க. அண்ணாயிசம் தான் எங்களுடைய கொள்கைன்னாரு. அண்ணாயிசம்னா என்னன்னு கேட்டதுக்கு, அ கேபிட்டலிசம், கம்யூனிசம், சோசியலிசம் எல்லாம் கலந்தது தான் அண்ணாயிசம்ன்னாரு. அந்த மாரியான குழப்பத்தில தான் விஜய் இருக்காருன்னு நெனைக்கிறேன். இன்னைக்கு பேராசிரியர் வந்து கேட்டிருக்காரு. திராவிடர் கழக தலைவர் வீரமணி கேட்டிருக்காரு. உங்க கொள்கை என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு. இப்ப நான் கேட்டதெல்லாம், இந்த நாட்டில் லஞ்சத்தை ஒழிப்பேன்னு சொல்றதுல என்ன கஷ்டம் இருக்கு? ஒரு கஷ்டம் கிடையாது. இந்த மக்கள் நீதி மையமா இவரு கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்சபோது, ஒரு கலந்துரையாடல் பண்ணியிருந்தாங்க. என்னைய கூப்பிட்டுருந்தாங்க. இவரு அ ஹிந்து ராமெல்லாம் அதுல வந்திருந்தாரு. அப்ப இவரு வந்து சொன்னார், "நான் பதவிக்கு வந்தா சரி, வித் வெஞ்சன்ஸ், ரூத்லெஸ்னஸ் நான் வந்து லஞ்சத்த ஒழிப்பேன்." நான் உடனே கேள்வி கேட்டேன், "மிஸ்டர் கமலஹாசன், வாட் இஸ் த மெத்தடாலஜி?" ஏன்னா 70 வருஷமா லஞ்சம் வந்து புரையோடி போயிருக்கு இந்த நாட்ல வந்து. நீங்க லஞ்சத்த ஒழிப்பேன்னு சொல்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் கவர்மெண்ட்ல இருந்திருக்கேன் பார்த்துருக்கேன். இட்ஸ் அ கேன்சரஸ் குரோத். லஞ்சத்தில வந்து முக்கியமான ஒரு கெடுதி என்னன்னா, இன்னைக்கு ரிசர்வேஷன் இருக்கு. இவங்களுக்கு வந்து ஓபிசிக்கு, எஸ்சிக்கு, எஸ்டிக்கு இந்தந்த சீட் குடுக்கணும்னு இருக்கு. அந்த எக்ஸாமினேஷன்ல வந்து லஞ்சம் புகுந்துருச்சுன்னா, ஓபிசி கிடைக்கும், எஸ்சி கிடைக்கும், எஸ்சி கிடைக்கும். அதில உள்ள வசதியானவங்களுக்கு தான் கிடைக்கும்.
அப்போது வசதி இல்லாத ஒருத்தன் வசதியானவனோட அதிகமான மார்க் வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருந்தாலும் அவன் அதை இழந்துருவான். அப்போ இது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும்? அதை நான் அடிக்கடி கேட்பேன். பேக்வேர்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு ஃபார்வர்ட் அமங் த பேக்வேர்டை மட்டும் பார்க்கக்கூடாது. இப்போ உள்ளிட ஒதுக்கீடுன்னு வன்னியர் கொடுத்தபோது நான் அதை தான் சொன்னேன். வன்னியருக்கு நீங்கள் கொடுத்துருக்க வேண்டியது குலாலர், இந்த வண்ணார், நாவிதர் இவங்கெல்லாம் பேக்வர்ட் கிளாஸ், அதர் பேக்வர்ட் கிளாஸ். அவங்களுக்கு நீங்கள் உள்ளிட ஒதுக்கீடு கொடுத்துருக்கணும். எப்படி இவங்களுக்கு கொடுத்தீங்களோ, கலைஞர் வந்து அருந்ததியருக்கு எப்படி கொடுத்தாரோ, ஏன்னா அவங்களுக்கு வந்து இவங்க கூட கம்பீட் பண்ண முடியாத நிலைமையில் இருந்தாங்க. அவங்களுக்கு கொடுத்துருக்கணும். ஆனால் வன்னியருக்கும் முக்குலத்தோருக்கும் வந்து உள்ளிட ஒதுக்கீடு கொடுக்கல அர்த்தமே கிடையாது. ஏன்னா தே ஆர் தி ஃபார்வர்ட்ஸ் அமங் த பேக்வேர்ட்ஸ். தே ஆர் பேக்வேர்ட் இன் கம்பேரிசன் டு த ஃபார்வர்ட்ஸ். சந்தேகமே இல்லை. ஆனால் இங்கே வந்து அவங்க வந்து தே ஆர் பெட்டர் பிளேஸ்டு. அப்போ அவங்களோட பெரும்பான்மை அடிப்படையில் தானே சார் அவங்க கேட்குறாங்க. இல்லை, பெரும்பான்மை அடிப்படையில் கேட்டாங்க. இடத்திற்கு மற்றவங்க வராங்க. இல்லை, இப்போ நான் கேட்குறேன், பெரும்பான்மை அடிப்படையில் சொன்னீங்கன்னா நாவிதர் அல்லது இவங்க இருக்காங்கல்ல, வண்ணார் இருக்காங்கல்ல, அவங்க 0.1% கூட கிடையாது. நீங்கள் எல்லாமே பாப்புலேஷன் பெர்சன்டில் கொடுத்தா அவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதையும் பார்க்கணும்ல இன்னும். அதனால இது வந்து ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம். இதில் வந்து இமோஷனல். ராமதாஸ் ஐயா வந்து இதை கேட்டபோது அவருக்கு தெரியும் என்னைக்குமே இது கிடைக்காது. கடைசியில் சுப்ரீம் கோர்ட்டு போய் இது அடிவிட்டு போயிடும். ஏன்னா அவங்க இதை தான் கேட்பாங்க, எந்த கிரைட்டீரியா எந்த கேட்டகரியில் எந்த ஸ்டாட்டிஸ்டிக் பேஸில் வச்சிங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு இன்னும் பதில் இல்லை. அந்த ஸ்டாட்டிஸ்டிக் வந்துச்சுன்னா அவங்க சொல்லுவாங்க, இது எப்படி இவங்க இவ்வளோ தூரத்துக்கு அட்வான்ஸாக இருக்காங்க விதின் பேக்வேர்ட்ஸ். மற்றவங்கள விட இவங்க அட்வான்ஸாக இருக்காங்கன்னா இன்னும் லெஸ் அட்வான்ஸாக இருக்கவங்களுக்கு தானே கொடுக்கணும் அப்படின்னு தான் கேட்பாங்க. ராமதாஸ் ஐயா வந்து இஸ் அ வெரி ஷார்ப் பொலிட்டீஷியன். அவருக்கு வந்து அந்த வார்த்தையை வாங்கினா போதும், நான் தான் வாங்கி கொடுத்தேன்னு சொல்லலாம், வன்னியர் ஓட்டை வந்து தக்க வச்சுக்கலாம். இவருக்கு வந்து எடப்பாடிக்கு வந்து அந்த வார்த்தையை கொடுத்துட்டா போதும், இங்கே முக்குலத்தோர் வந்து ரிவோல்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால வந்து ஏடிஎம்கேக்கு ஓட்டு சதர்ன் ஸ்டேட்டில் கிடைக்காது. அதனால ஓபிஎஸ் வந்து விழுந்துருவார். இவருக்கு ஓபிஎஸ் விட்டுறதா முக்கியமாக இருந்தது, கட்சி வந்து முக்கியமாக இல்லை. இந்த மாதிரிப்பட்ட குழப்பங்கள் அதில் இருக்குது. இப்போ இவர் பாமகலே சில குழப்பங்கள் இருக்கு. ஆமாம், பாமகலே சில குழப்பங்கள். இதில் முக்கியமான பிரச்சனைனா இதெல்லாம் பாவம் விஜய்க்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இல்லை, அவ்வளோ தெரிஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. சுற்றி உள்ளவங்க முதல்ல எம்ஜிஆருக்கு 77 to 79 பாமக சார்பில் விஜய் கட்சியை கூட போய் சந்திச்சிருக்காங்க. இன்னைக்கு விஜய்க்கு பக்கத்தில் இருக்கவங்க பாமக இல்லையே. விஜய்க்கு பக்கத்தில் உள்ளவங்க இப்போ எம்ஜிஆருக்கு 77 to 79 நல்ல மனுஷன்னு பேர் எடுத்தார். லஞ்சம் இல்லாத அரசுன்னு இந்த 2 வருஷம் லஞ்சமே இல்லாத அரசாக வந்து எல்லா ஸ்டெப்பும் எடுத்தார். ஒரு கட்டத்தில் ஃப்ளட் ரிலீஃபுக்கு வந்து 100 ரூபா கொடுக்கணும்னு சொல்லி ஆர்டர் போட்டிருந்தாங்க. அப்போ ஜனங்கள்கிட்ட இருந்து ஒரு பேச்சு வந்தது, 80 ரூபா தான் கொடுக்குறாங்க, 20 ரூபா எடுத்து வச்சுக்கிறாங்க. அப்போ இன் ஆல் ஹிஸ் இன்னசென்ஸ், அதாவது ஜனங்களுக்கு வந்து ஒரு பைசா குறையக்கூடாதுன்னு அவர் என்ன ஜீவோ போட்டார், அங்கே போகும்போது 100 ரூபா டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது முழு 100 ரூபா நோட்டை தான் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி ஜீவோ போட்டார் எம்ஜிஆர். அப்படியாவது சேஞ்ச் இல்லைன்னு சொல்லிடுவாங்க, 100 ரூபா போய் சேராதாங்கிற ஒரு ஏக்கம். ஸோ அவருடைய இன்டென்ஷனை டவுட் பண்ண முடியாது, ஏழைங்களுக்கு செய்யணுங்கிற இன்டென்ஷனை. ஆனால் ஏழைகள் ஏன் ஏழைங்களாக இருக்காங்கிற புரிதல் அவர் கிடையாது. அந்த சோஷியாலஜி அந்த மாதிரியான இது இல்லாதனால தான் வருமான அடிப்படையில் வந்து ரிசர்வேஷன் கொடுப்போம். யாரோ சொன்னாங்க ஏழைக்கு தானே கொடுக்கணும், அதில் என்னங்க ஜாதி? ஆமாம், அதில் என்ன ஜாதி, ஏழைக்கு தானே கொடுக்கணும்னு நினைச்சாரு. அதனால எப்படிப்பட்ட தோல்வி சந்திச்சார்னு பார்த்தோம். உடனடியே என்ன பண்ணார், வச்சா குடும்பி சிறைச்சா முட்டைன்னு சொல்கிற மாதிரி 33% இருந்த ஓபிசி ரிசர்வேஷனை 50% ஆக்கி விட்டார். அவர் தான் பண்ணார். 49 ஆக்கினார். அடுத்து கலைஞர் வந்து அது 50 ஆக்கினார். ஸோ இந்த மாதிரி எம்ஜிஆருக்கு வந்து புரிதல் எப்போ வந்ததுன்னா 79க்கு அப்புறம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த பெருந்தலைவர்கள் அவங்க என்ன பார்த்தாங்க, அசம்பிளி எலெக்ஷன் வந்தால் தமிழ்நாடு பாலிட்டிஷியன் வந்தால் எம்ஜிஆர் தான் சுப்பீரியராக இருப்பார், வேறு வழி இல்லை. அப்போ நம்முடைய அரசியல் வாழ்வு அசமனத்தில் தான் இருக்கும். அதனால வந்து நெடுஞ்செழியன், ராஜாராம் இவங்கெல்லாம் ஏடிஎம்கேல போய் சேர்ந்தாங்க. அவங்க ஏடிஎம்கேல போய் சேர்ந்தாலும் திராவிட நம்பிக்கையிலேருந்து விலகி போகல. அதனால அவங்க எம்ஜிஆர்ட்ட சொல்லி கொடுத்தாங்க, இந்த மாதிரிலாம் நடக்காது, நீங்கள் வந்து கொஞ்சம் கூட இது இல்லாமல் தயக்கம் இல்லாமல் இந்த திராவிட கொள்கைகள் என்ன சொல்லுதோ அதை உங்களுடைய கொள்கையாக சொல்லணும், நம்முடைய கொள்கையாக சொல்லணும். அவங்களுக்கு தனிப்பட்ட கொள்கை என்னங்க இருந்துச்சு? டிஎம்கேடைய கொள்கை அவங்க கொள்கை. இந்திய போராட்டத்தில் வந்து எம்ஜிஆர் வந்து அசம்பிளி என்ன சொன்னார், இந்தி திணிப்பை எதிர்த்து திமுகவும் அதிமுகவும் இரட்டை குழல் துப்பாக்கிகளாக செயல்படும் தான் சொன்னார். அவருக்குன்னு தனியாக ஒன்றுமே கிடையாது. இல்லை, இப்போ விஜய் அதான் சார் சொல்கிறாரு, கொள்கை அடிப்படையில் திமுகவோட ஏடிஎம்கே ஒன்றும் சொல்ல மாட்டேங்க, அரசியல் எதிரி தான். இல்லை, அரசியல் ஏடிஎம்கே எதிரி பாஜக தான். பாருங்க, லஞ்சத்தை எதிர்த்து போராடுன்னு சொல்றாரு. ஏடிஎம்கே என்ன இவங்களா உத்தமர்களா? எல்லாரும் அவங்க மேலேயும் குற்றச்சாட்டு இருக்குது, இவங்க மேலேயும் குற்றச்சாட்டு இருக்குது. அப்போ என்ன இது சொல்கிறாங்க, நேற்று நடந்த இதில் ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, யுவர் நேம் சேக், அவர் வந்து சொல்கிறாரு, அவங்க செத்த பாம்புங்க ஏடிஎம்கே, அதை எதுக்கு பார்க்கணும். நான் கேட்டேன், எங்க 65 69 எம்எல்ஏ அசம்பிளியில் வச்சுருங்க ஒரு கட்சி வந்து செத்த பாம்புன்னு எப்படிங்க சொல்கிறீங்கன்னா அதுக்கு பதில் இல்லை. அதனால இவர் வந்து என்னென்னா ஏடிஎம்கே ரீப்ளேஸ் பண்ணணும், டிஎம்கே மட்டும் திட்டிக்கிட்டே இருந்தால் சரி, ஏடிஎம்கே ரீப்ளேஸ் பண்ணி 2வது பெரிய கட்சியாக வந்துடலாம். இதைத்தான் பிஜேபியும் விரும்புது. அவங்களும் ஏடிஎம்கே வீக்கன் ஆகி தாங்கள் 2வது பெரிய கட்சி ஆகணும்னு நினச்சாங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அந்த பிஎஸ் வீரப்பா அந்த காலத்தில்
வஞ்சிக்கோட்டை வாலிபன்ல சொன்ன மாதிரி சபாஷ் சரியான போட்டின்னு சொல்லி பார்க்க வேண்டியிருக்கு. இப்ப விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து பண்ருட்டி ராமச்சந்திரன் எப்படி இருந்தாரோ அந்த மாதிரி செங்கோட்டையன் விஜய்க்கு இருப்பாரு அப்படின்றத எப்படி பண்ருட்டி பாக்குறீங்க? ராமச்சந்திரன் வந்து எம்ஜிஆருக்கே அட்வைசரா இருந்தார். எல்லா விஷயத்திலும் இல்ல, பல விஷயங்கள்ல. எம்ஜிஆருடைய கான்ஃபிடன்ட்டா இருந்தார். செங்கோட்டையன் வந்து ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி இதெல்லாம் அவர்ட்ட ரொம்ப இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இல்ல ஏன்னா விஜயகாந்திடமும் உங்க கொள்கை என்ன? கொள்கை தெளிவு இல்ல அவருக்குன்னு அப்படின்னு நிறைய இல்ல கேட்கப்பட்டது. அந்நேரம் பண்ருட்டி ராமச்சந்திரன் போய் ஹி ட்ரைடு டு கிவ் கிளாரிட்டி. அதான் சொல்றேன், பண்ருட்டி ராமச்சந்திரன்ட்ட இருந்த ஐடியாலாஜிக்கல் அவேர்னஸ் கெப்பாசிட்டி அது வந்து செங்கோட்டையன்ட்ட இருக்கான்னு எனக்கு தெரியாது. செங்கோட்டையன் இருக்க திறமை வந்து ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி இதெல்லாம் அவர்ட்ட ரொம்ப இருக்கு. ஆனா அந்த மாதிரி ஐடியாலாஜிக்கல், அதாவது சில பேர் வந்து கொள்கைகளை உருவாக்கும் தகுதி படைத்தவர். உதாரணமா பல பேருக்கு தெரியாது, பெர்ட்ரண்ட் ரசல் வாஸ் அ பிலாசபர். அவர் ஒரு தத்துவ ஞானி. டாக்டர் ராதாகிருஷ்ணன் வாஸ் அன் இன்டர்பிரட்டர் ஆஃப் பிலாசபி. அவர் தத்துவத்தை விளக்கியவர். ஆனா அவர் தத்துவ ஞானி கிடையாது. இது வந்து யாருக்கு தெரியும்? தத்துவம்னா என்னன்னு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். புது தத்துவத்தை யாராவது குடுத்தாங்களா? இந்த ராதாகிருஷ்ணன் இன்டர்பிரட்டட் ஹிந்து பிலாசபி எல்லாத்தையும். ரெக்கவரி ஆஃப் ஃபெய்த்னு ஒரு புஸ்தகம் அந்த காலத்துல எழுதியிருக்காரு. அற்புதமான புஸ்தகம். அதுல ஒரு இடத்துல ரொம்ப அழகா எழுதியிருப்பாரு. இன்னைக்கு வரைக்கும் அத கோட் பண்ணலாம். "வி ஹேவ் க்ரோன் இன் நாலெட்ஜ் அண்ட் இன்டெலிஜென்ஸ், பட் நாட் இன் விஸ்டம் அண்ட் வெர்ச்சியூ." எப்படிப்பட்ட வார்த்தைன்னு பாருங்க. அது மாதிரிலாம் அவரால ரொம்ப அழகா இன்டர்பிரட் பண்ணியிருக்காரு. பட் ஹி டிட் நாட் கம் அவுட் வித் எனி நியூ தியரி. பட் பெர்ட்ரண்ட் ரசல் கேம். நான் பண்ருட்டி ராமச்சந்திரன இங்க வந்து அந்த பெர்ட்ரண்ட் ரசல் அங்க இருந்த மாரி வச்சிருப்பேன். இவர வந்து செங்கோட்டையன் வந்து ராதாகிருஷ்ணன் இருந்தாரு. அது மாரி வச்சிருப்பேன். அதனால அப்படிப்பட்ட கிளாரிட்டி இவரால குடுக்க முடியல. திருப்பரங்குன்ற பத்தி ஏன் பேசல அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் நம்ம கேட்கிறோம். ஆனா கூட வந்து இப்ப விஜய் அவர் பேச்சிலேயே போற போக்குல சொல்றாருல்ல. இப்ப எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்தக்கூடாது. மத அரசியல் நம்ம பண்ண மாட்டோம். அது தேவையில்லைன்னுலாம் பேசுறாருல்ல. அப்போ ஒரு இடத்துல எரிஞ்சுகிட்டு இருந்தா, நீங்க எண்ணெய் ஊத்த வேண்டாம். தண்ணி ஊத்த வேண்டாமா? ஒண்ணுமே சொல்லாம சும்மா உட்கார்ந்திருந்தா என்ன அர்த்தம்? என்ன? அது நேத்து நடந்த விவாதத்துல ஒருத்தர் சொன்னாரு. இல்ல இப்ப நாங்கலாம் போய் பேச போனா, எங்கள பிஜேபி பி டீம்னு சொல்லிருவாங்க. அதனால பேசாம இருக்காரு விஜய். அப்ப இதுல இன்டைரக்ட்டா என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த அங்க அது தீபத்தூண்னு சொல்றது கரெக்ட்டு தான். அதுதானே சொல்ல வர்றாரு. ஏன்னா பிஜேபி சொல்றதையே இவங்க சொன்னா இவங்கள பி டீம்னு சொல்லிருவாங்க. இல்ல நான் அதுல கேட்டேன் தான் சொல்லுங்க, நான் சொல்லுங்க. கேட்டேன், யாரோ சில பேர் உங்கள பி டீம்னு சொல்லிருவாங்கங்கிறது பயந்து கருத்து சொல்லாம இருக்கிறது என்ன அரசியல் தலைமை? யாரு என்ன சொல்றாங்க பத்தி நமக்கு என்ன கவல? நம்ம எது சரின்னு சொல்லி நினைக்கிறோமோ அத பேசணும். இல்ல அதுலயே நெறைய நரேஷன்ஸ் என்னன்னா வந்து, அ திமுக வந்து மைனாரிட்டி பக்கம் நிக்கணும். மைனாரிட்டிஸ் விஜய் பக்கம் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக திமுக அத பத்தி ரொம்ப தீவிரமா செயல்படுத்துறாங்க. இது வந்து அரசு செயல்படுத்துறது. திமுக இன்னும் சொல்லப்போனா திமுக இதுல வந்து ரொம்ப தீவிரமா செயல்படுத்துறதுக்கு விரும்பியிருக்காது. எதுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு தான் நெனச்சிருப்பாங்க. ஆனா இது வந்து அரசுடைய நடவடிக்கை. ஏன்னா 100 வருஷமா இருந்த ஜட்ஜ்மென்ட் அத்தனையும் மீறி போய் புது ஜட்ஜ்மென்ட் எதுக்காக குடுக்கணும்? என்ன தேவை இருந்தது? அதுக்கப்புறம் இதில நெறைய சொல்லலாம். 2 ஜட்ஜ் பெஞ்ச் வந்து ஒரு ஆர்டர் குடுத்திருக்கு. சிங்கிள் பெஞ்ச் ஜட்ஜ் வந்து ரிவர்ஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் இந்த இது சுப்ரீம் கோர்ட்டும், ஹை கோர்ட்ஸும் வந்து தே ஆர் கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட்ஸ். அவங்க வந்து ஃபீல்ட் இன்ஸ்பெக்ஷன்லாம் பண்ணக்கூடாது. மரபே கிடையாது. இவர் எல்லாத்தையுமே பண்ணிட்டாரு. எல்லா மரபையும் மீறிட்டாரு. இதெல்லாம் நிச்சயம், அதாவது ஜட்ஜ வந்து கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. அது கீழ்த்தரமானது. அவருடைய பெர்சனல் கான்டக்ட்ட வந்து கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. ஆனா ஜட்ஜ்மென்ட்டையோ ஜுடிஷியல் ஆர்டரையோ கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு இந்தியாவுல வந்து எல்லா உரிமையும் உண்டு. விச் இஸ் வாட் வி ஆர் டூயிங். அன்னைக்கு ஒரு நாள் ஒருத்தர் வந்து இவர் வந்து சனாதனவாதி, பெரிய பொட்டு வச்சுட்டு போறாரு. இதெல்லாம் தப்பு இல்லையான்னாரு. நான் சொன்னேன் இப்படி கேட்கறது தப்பு. அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. மத நம்பிக்கை இருக்கு. ஏன் இவரு பிடிஆருடைய அப்பா வந்து அன்னைக்கு வந்து அசெம்பிளி ஸ்பீக்கரா போகும்போது நெற்றி நிறைய திருநீறு துலங்கத்தான் அவர் போவாரு. அவங்க ஒரு காலத்துல இவருடைய தாத்தா பிடி ராஜன் இருந்தார்ல, அவர் தான் ஜஸ்டிஸ் பார்ட்டியுடைய சேர்மனாலாம் இருந்தாரு. இந்த ஐயப்ப சாமி கோயில் சிலை வந்து சிதிலமடைஞ்சு போச்சு. அப்போ அந்த கோயில் சிலை சிதிலமடைஞ்சதுக்கு புது சிலைய எடுத்துட்டு போனா, அத ஏத்துக்காம போலாம். அந்நேரம் என்ன பண்ணாங்க, ஒரு புது சிலைக்கு பண்ண வேண்டிய பூஜையெல்லாம் பண்ணிட்டு, பிடி ராஜன் ரிக்வெஸ்ட் பண்ணாங்க. நீங்க தலைமை ஏத்து அத வந்து ஏத்தி விடுங்க. நாங்க ஊர்வலத்துல ஏன்னா, பிடி ராஜன் சொன்னா அதுக்கு அப்போசிஷன் இருக்காது. அவர் அப்படிப்பட்ட பக்திமான். அதுல என்ன தப்பு இருக்கு? அவரு இவருடைய நம்ம ஐடி மினிஸ்டருடைய அப்பா வந்து நெத்தி நிறைய திண்ணறோட பண்ணா அதில என்ன தப்பு இருக்கு? அவர் தன்னுடைய கொள்கையிலிருந்து மாறுபடல. அதுக்காக வேண்டி அங்க உட்கார்ந்துகிட்டு இந்து மதம் தான் உலகத்தில பெரிய மதம்னு அவர் பேசினாரா? அசெம்பிளில. அல்லது இவர் ஜட்ஜ் சுவாமிநாதன் பேசினாரா? அப்படி பேசினா நீங்க அப்ஜெக்ட் பண்ணலாம். மத்தபடி ஒருத்தருடைய தனிப்பட்ட மத நம்பிக்கைகள் இதெல்லாம் பத்தி தலையிடுறது ரொம்ப தப்பான காரியம். அப்படின்னா குல்லா வச்சிருக்கிறது வந்து இஸ்லாம் மதத்தில வந்து குல்லா வச்சுக்குவாங்க. தாடி வளர்த்துக்குவாங்க. அது மாரி சில சிம்ப்டம்ஸ் உண்டு. அப்பலாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? தட்ஸ் நாட் கரெக்ட். ஆனா, அவங்களுடைய ஜுடிஷியல் ஆர்டர் அல்லது ஜட்ஜ்மென்ட். அதுல என்ன தவறு இருக்கு அத நம்ம ஃபீல் பண்ணாலும், நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணணும். பேசணும். ஸோ நன்றி சார். உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. வணக்கம் ஃபெலிக்ஸ். வணக்கம்.